நம்மளோட திருநெல்வேலி டு லடாக் ட்ரிப்போட ஒரு ட்விஸ்டாக 100 வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு ரயில்வே ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. இது ஒரு சாதாரண ரயில்வே ரூட்டு மட்டும் இல்லைங்க, இன்ஜினியரிங் கொண்ட கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட கரூஸ், 800க்கும் மேற்பட்ட பிரிட்ஜஸ், 100க்கும் மேற்பட்ட டனல்ஸ்லாம் பண்ணி நம்ம ட்ரெயின் யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாஸ்டர் பீஸ் தாங்க இந்த ரயில்வேஸ். 100 வருஷத்துக்கு முன்னால் தொடங்கப்பட்ட இந்த ஒரு ரயில்வே பாதை இன்றைக்குமே உயிர்ப்போட இருக்குங்க. அதில் ஒரு ஸ்மால் பார்ட்டாக நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோங்க. லெட்ஸ் வெல்கம் டு கல்கா டு சிம்லா ரயில்வேஸ். நம்ம டெல்லி வந்திருக்கோம் கைஸ். டெல்லி தான் நம்ம பேர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் நைட்டு வருங்க, ஸ்டீவன்ஸ் ஹாஸ்பிட்டல். என் பேர் தான் ஆச்சு கொடுத்துருக்கேன். நம்ம ஹாஸ்பிட்டல் தான். ஒரு வழியா டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு கைஸ். இங்க இருந்தா நமக்கு ட்ரெயின், இங்க இருந்து நம்ம வந்து சிம்லா போகிறோம். இங்க இருந்து கல்கா போற வண்டி இருக்குது. கல்கால இருந்து சிம்லாக்கு வந்து அந்த டாய் ட்ரெயின் இருக்கு. நம்ம கொடைக்கானலாம் போகுமே மலைக்கிலோடி அந்த ட்ரெயின் இருக்கு. அதுக்காக தான் இப்ப நம்ம வந்திருக்கோம். இங்க இருந்து கடைசி ட்ரெயின் இருக்கு கல்காக்கு போறது. வந்துட்டு இருக்கு, இன்னொரு 1/4 மணி நேரத்துல இங்க வந்துடும். இதான் நேதாஜி எக்ஸ்பிரஸ். இது வந்து கரெக்டா கவுரால இருந்து வருது, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. ஆல்ரெடி பயங்கர கிரௌடா தான் இருக்கு. நேதாஜி எக்ஸ்பிரஸ், நேதாஜி போட்டோ இருக்கு பாருங்க. ஆல்ரெடி கிரௌடி. செகண்ட் கிளாஸ் ஏற்கனவே கூட்டமா தான் இருக்குது. உள்ள ஏறியாச்சு. நீ காலையில ஒரு 3 மணிக்கு நம்மளை கொண்டு போய் கல்கா இறங்கி. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்குது. நம்ம ஃபைனலி கல்கா வந்து சேர்ந்தாச்சு கைஸ். நம்ம இந்த ஒரு டாய் ட்ரெயின்ல தான் சிம்லா போக போகிறோம். இந்த ட்ரெயின் கிடையாது, இது வந்து டியூலக்ஸ் புக்கிங்கு. இந்த வண்டிக்கு டிக்கெட்டு அதிகம். நம்ம அன்ரிசர்வில் தான் போக போகிறோம். டாய் ட்ரெயின்லேயே அன்ரிசர்வ். இந்த மாதிரி டெய்லியும் 6 ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணப்படுது கல்காலேருந்து சிம்லாவுக்கு. தான் கைஸ் கல்கா ரயில்வே ஸ்டேஷன். சிம்பிளாக செம அழகாக இருக்குது. இந்த ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் தான் இருக்குது. நம்ம ஹரியானாவில் இருக்க இந்த கல்கா ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தால் ஹிமாச்சலில் இருக்கக்கூடிய சிம்லாவுக்கு போக போகிறோம். வாங்க போனோம். தான் நம்மளோட சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட்டு. நம்ம சார்ஜி போட்டு அங்கங்கே உட்காந்துட்டோம். அதுக்குள்ளே ஃபுல்லாகிட்டு நம்மளோட ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டேங்க. ஏதோ ஃப்ளைட் போகிற மாதிரி ஃபீலாக இருக்குது, பறக்க மாதிரி. நம்ம ரயிலில் தான் போயிட்டுருக்கோங்க. வேற லெவலில் இருக்குது இந்த ஜேர்னி. ஒருத்தர் அழுதுட்டுருக்க பாருங்க. இதுதாங்க எமர்ஜென்சி பட்டன். இது எமர்ஜென்சினா நம்ம செயின் இன்ஃபார்ம் அதுக்கு போய் இந்த பட்டன் அழுதுட்டு இருந்தோம். நம்ம சோட்டுவை பையனி தூங்க வச்சாச்சுங்க. எவ்வளோ க்யூட்டாக தூக்கிட்டு இருக்கா பாருங்க. நம்ம ட்ரெயின் அதோட முதல் ஸ்டாப் வந்து ரீச் ஆகிட்டுங்க. இதான் தரம்சூட் ஹிமாச்சல். இவங்க தான் நம்ம ட்ரெயினோட டிடிஆர்ஸ். அவ்வளோதாங்க, நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சு. கிட்டத்தட்ட 1903 தான் பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவை ரூல் பண்ணிகிட்டு இருக்கும் போது சிம்லா தான் நம்ம இந்தியாவோட சம்மர் கேபிட்டலாக இருந்தாங்க. அப்போ சம்மர் வந்து தப்பிக்கிறதுக்கு பிரிட்டிஷ் அதிகாரிகள்லாம் சிம்லாவுக்கு போகிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ரயில்வே ரூட் தான் இது. பிரிட்டிஷ் காலத்தில் எந்த ஒரு ரயில்வே பெரும்பாலும் பிரிட்டிஷ் ஆஃபீஸர், டூரிஸ்ட் மட்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸ் பல பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்தியன் ரயில்வேஸ் ஜென்ரல் கோச்சுமே இதில் வச்சுருக்காங்க. வெறும் 50 ரூபாவில் நம்ம கல்காலேருந்து சிம்லாவுக்கு போகலாங்க. இந்த ஒரு ரூட்லேயே நீளமான டனல் தான். இதை ஒரு கோஸ்ட் டனல்னு சொல்கிறாங்க. ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸரோட நேமில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன் தான் இது, ரோக். வாங்க நம்ம அந்த ஸ்டேஷனை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும். இந்த ஒரு ரூட்டில் இருக்கக்கூடிய ஃபேமஸான அதே நேரத்தில் ஸ்கேரியான ஒரு பிளேஸ் தாங்க இது. அங்கே பாருங்கள், நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போயிட்டுருக்காங்க. நம்மளும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க வாங்க. இந்த டனலோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ கலோனல் பரோக் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் சின்னதாக கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. இதை கண்டுபிடிச்ச பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை தாங்கிக்க முடியாமல் நம்ம தடவைக்குள்ளே போய் சூசைட் பண்ணிக்கிட்டாராங்க. அதனால் அவரோட ஆவியர்கள் சுற்றுறதாகவும் அலுவலர்கள் அவரோட ப்ரெசன்ஸ் இதில் ஃபீல் பண்ணுறதா இங்கே உள்ள லோக்கல் பீப்புளுக்கு சொல்கிறாங்க. அதனாலேயே இந்த டனல் ரொம்ப ஃபேமஸ். இதை கோஸ்ட் டனல்னு சொல்கிறாங்க. நம்ம உள்ளே போய் அவர் இருந்தாருன்னா ஒரு ஹை சொல்லிட்டு வரலாமா?
வேண்டாம், ஒரு ட்ரெயின் எடுத்துறாங்க. இன்னைக்கு இந்த டனல் இருக்குது, ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு. ஆனால் அதை கட்டுன அந்த மனுஷன் தான் இல்லைங்க. அவர் மட்டும் இருந்ததுதான் எந்த ஒரு சக்ஸஸான ஸ்டோரியை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆனால் அவர் தன்னோட லைஃப் ஒரு சின்ன தவறுக்காக முடிச்சிட்டாருங்க. இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும். இந்த வானமே இடிஞ்சு விழுந்தாலும் அதுல இருந்து ஒரு புது உலகம் பிறக்கதாங்க செய்ய போகுது. இந்த பிரச்சனைனாலும் கடைசியாக அந்த ஒரு நிமிட்ஸ் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கூட போதும் ரியாலிட்டி ஆஃப் வேல்யூ தெரியும். ஓகேங்க, என்ன பண்ண ஆல் இஸ் ஃபேட். நம்ம போய் இந்த ரயில்வே ஸ்டேஷனை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லெட்ஸ் கோ வாய்ஸ். இதுதான் நம்ம டிக்கெட் எடுக்கிறது, ரிட்டயரிங் ரூம் எல்லாமே இதுதான். இவ்வளோ அழகான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் என் லைஃப்லேயே பார்த்ததே இல்லைங்க. பியூட்டிஃபுல். சி லெவல்லேருந்து 2100 அடியில் ஆரம்பித்த நம்ம ஜேர்னி கிட்டத்தட்ட 7500 ஃபீட் மலை ஏற போகிறோங்க. ஆமாங்க, லிட்ரலி மலை தான் ஏறிட்டு இருக்கோம் நம்ம ட்ரெயினில். நான் அப்படியே அந்த அழகான கரு வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்த பையன் நமக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்காக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நேராக ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டாச்சுங்க. இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே ரொம்ப 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 கைண்ட்னஸோடு இருக்கிறாங்க. ஹிமாச்சல் பீப்புள்ஸ் வேறு லெவலுங்க. நீங்கள் ஒரு வாட்டி ஹிமாச்சல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். வேற லெவலில் இருக்க ஒரு ஸ்டேஷனு. வாங்க வியூவர். மேகமா எனக்கு கீழே இருக்குது. வேற லெவல்ல போயிட்டு இருக்கு கைஸ் இந்த ஜேர்னி. மேகத்துக்கு மேல நம்ம ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம். செமையா இருக்குது. இன்னும் 1 hour ஆகும் சிம்லா வரைக்கும். இப்போ நம்ம சுட்டோக் அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கும். இங்க இருந்து எப்படியும் ஒரு 1 hour கிட்ட இருக்கும் சிம்லா வரைக்கும். அதுக்கடுத்து நம்ம சிம்லா போய் தான் என்ன பண்ணான்னு பிளானே இல்லை. அங்கே போய் பண்ணிக்கிடும் அப்படின்னு நம்ம வந்துட்டோம். சரி, ஓகே கைஸ், நம்ம நேராக அடுத்து சிம்லா போயிட்டு நம்ம விளாக கண்டினியூ பண்ணலாம் கைஸ். டாய் ட்ரெயின் வந்திருக்கு பாருங்க சிம்லா. அந்த ஒரு ஊரில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கொண்டு செம க்யூட்டாக இருக்கிறாங்க. என்ன அவ்வளோதான் கைஸ், நம்ம ட்ரெயின் அந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிருச்சு. நம்மளோட லைஃப்பில் எல்லாருமே ஸ்பீடாக தான் ஓடிட்டு இருக்கோங்க. ஆனால் ஸ்லோவாக போகிறதுல கூட ஹாப்பினஸ் இருக்குதுங்க. இந்த ஒரு ட்ரெயின் ஜேர்னியில் நமக்கு புரியுதுங்க. அவ்வளோதான் கைஸ், ஃபைனலி நம்ம சிம்லா வந்து சேர்ந்தாச்சு. இதுதான் சிம்லா. பயங்கர நேச்சராக இருக்குது. இவ்வளோ அழகான ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சுற்றி மலை, அதான் ஒரு ரயில்வே ஸ்டேஷன். வண்டி சும்மா ஒரு இன்ஜின் வண்டி தான். நம்ம ஊட்டியில ஓடுமே அந்த நீராவி என்ஜின் கிடையாது. லெட்ஸ் வெல்கம் டு பிரிட்டிஷ் இந்தியா சம்மர் கேபிட்டல். 2 நாளைக்கு நம்ம இந்த சிம்லாவை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லெட்ஸ் கனெக்டட் டு ஸ்ரீ விலாக்ஸ். பாய்.